ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிரியாணி பெரிய அப்பத்தை செஞ்சு பாருங்கள். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டி நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா சேர்த்து அதையும் நல்லா கிண்டிட்டு 2 வெங்காயம் சேர்த்துக்கணும். கட் பண்ணி பெரிய வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா வணக்கணும். வணக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா தக்காளி சேர்த்து 2 பழம் நல்லா வணக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் காளான் சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்து நல்லா ஒரு வதக்கு நல்லா ஒரு கிண்டி இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு போடுறதுனா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் வாக்கில் நல்லா அந்த காளான் வேகணும். வேக வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது நல்ல ஒரு கலரிஷ் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு காளான். நல்லா வதக்கிட்டு இதை நல்லா கிண்டி விட்டு தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தண்ணி வந்து நான் 2 டம்ளர் தண்ணிக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. அதை நல்லா ஊற்றிட்டு நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி பார்த்தோன்னா பிரியாணிக்கு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு அரிசி அப்படியே போடணும். 2 டம்ளர் அரிசி நல்லா கழுவி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ். அதை கொட்டி நல்லா ஒரு குக்கர் மூடி போட்டு நல்லா 2 விசில் விட்டு பார்த்தா சுவையான காளான் பிரியாணி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.